Hi, this is Ramesh. This is the review for the Lucknow and the Delhi match today. ஆக்சுவலி வந்து யூஸ்வலாக என்ன ஆகும் அப்படின்னாக்கா எல்லா மேட்சும் வந்து ஒரு மாதிரி ஒரு பேட்ஸ்மேன்ஸ் பேரடைஸ் பிச் மாதிரி கிடைச்சிட்டு பேட்ஸ்மேன் வந்து ஒரு 200 ஐ மீன் த பேட்டிங் டீம் அஃப்கோர்ஸ் ஒரு 200 250 280 எல்லாம் ஸ்கோர் பண்ணிட்டு இட் வில் பிகம் அ ஹை ஸ்கோரிங் கேம். ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஒரு பிச்சு கிடைச்சிட்டு அதில் வந்து பவுலர்ஸ் எல்லாம் வந்து தே ரியலி மேட் த பால் டு டாக் அண்ட் அவங்க வந்து தே ஹெல்ட் ஸ்வே ஆஃப் த கேம் அப்படிங்க பார்க்கறச்சே வந்து இட் லுக் வெரி நைஸ். பிகாஸ் எனக்கு சம்ஹவ் வந்து ஐ ஆக்சுவலி லவ் த பவுலர்ஸ் kind of like making a huge contribution to the game. ஸோ அந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்து ஒரு நல்ல கேமாக இருந்தது இன்னைக்கு. ஸோ கொஞ்சம் சம்மரைசேஷன்ஸ் பார்த்துடலாம். ஏன் வந்து லக்னோ லாஸ்ட் த மேட்ச் டுடே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ரீசன்ஸ் ஃபார் லக்னோ லூசிங் த மேட்ச். த ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னாக்கா வந்து அவங்க ஃபுல் 20 ஓவர்ஸே விளையாடாம 18.4 ஓவர்ஸில் தே பிகேம் ஆல் அவுட். ஸோ அண்ட் தென் 138 ஃபார் 6 இருந்தவங்க 141 ஆல் அவுட் ஆயிட்டாங்க. ஸோ லாஸ்ட் 4 விக்கெட்ஸ் தே லாஸ்ட் ஃபார் அப்சல்யூட்லி சீப் 3 runs. ஸோ திஸ் வாஸ் மேஜர் திஸ் திங். அதுக்கப்புறம் வந்து வென் தே ஸ்டார்டட் bowling, டெல்லி வந்து அவங்க அப்சல்யூட்லி வந்து அவங்க கழுத்துல வந்து அப்படியே இது வந்து நைஃப் வச்சிருந்தாங்க. 26 ஃபார் 4 4 விக்கெட் வந்து 4 ஓவர்ல 4 விக்கெட் எடுத்துட்டு 26 ஃபார் 4 பண்ணிட்டு KL ராகுல் எல்லாம் ஃபர்ஸ்ட் பால்லயே தூக்கிட்டான் வந்து ஷமி. ஸோ எல்லாம் பண்ணிட்டு வந்து அப்புறம் நான் இங்கேருந்து எப்படி போக போறது, மேட்ச் வந்து ரொம்ப த்ரில்லிங்கா போகும் போல் இருக்கே அப்படி இப்படின்னு எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தாக்க அதுக்கப்புறம் வந்து தென் தே டிடன்ட் டூ எனிதிங் அட் ஆல். தே லெட் த மேட்ச் ஜஸ்ட் கோ பை. ஸோ தட் வாஸ் திஸ் திங். அப்புறம் மூணாவது வந்து ரொம்ப kind of this thing is that actually they bowled 2 overs extra because வந்து அவங்க 12 wides போட்டுட்டு which was an absolute crime in the T20s to bowl wides and no balls. ஸோ அதனால அந்த மாதிரி போல் பண்ணிட்டு அது வந்து தட் வாஸ் அனதர் பிக் திஸ் திங். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த நாலாவது வந்து தே டென்ட் ஹாவ் எனி குட் சப்போர்ட் bowlers பியாண்ட் ஷமி, கைண்ட் ஆஃப் மோசின் கான் அண்ட் பிரின்ஸ். ஏன்னா இன்னைக்கு நார்கியா ஆல்சோ ஹேட் அன் ஆஃப் டே, ஸோ ஹி டென்ட் bowl well. So these were the 4 reasons why Lucknow kind of lost the match. இப்போ டெல்லியை பார்த்தீங்கன்னாக்கா how did Delhi win the match and what did they do well to win the match அப்படின்னு பார்த்தாக்கா ஃபர்ஸ்ட் வந்து they bowled their bowling was absolutely disciplined. அவங்க வந்து they regularly kept taking wickets. ஒரு 2 தடவை தான் வந்து ஆக்சுவலி லக்னோக்கு ஒரு 30 runs பார்ட்னர்ஷிப் எடுக்கிறதுக்கு இது பண்ணாங்க. பட் அதர்வைஸ் they bowled absolutely beautiful. The fast bowlers bowled really well. They swung the ball really well and they made the ball to talk and then kind of they bowled in the right areas. And அதுக்கப்புறம் வந்து not only the swing and fast and pace and everything, slow balls எல்லாம் terrific. Actually நீங்க நிக்கோலாஸ் போரன் வந்து bowled on a ball பாத்தீங்கன்னாக்கா he was made a fool of himself. So actually லுங்கி bowled a beautifully disguised slow ball. So அதை வந்து நிக்கோலாஸ் போரன் ரீடே பண்ண முடியாம வந்து யார்க் ஆயிட்டு வந்து he got bowled. So அந்த மாதிரி வந்து ஒரு disciplined bowling ரொம்ப நல்லா இது போட்டாங்க and they caught well. They absolutely caught well and the fielding placements were absolutely spot on by Delhi. And adukapram வந்து they actually in terms of this thing also 26 for 4 ஆனதுக்கப்புறம் கூட இவங்க ரெண்டு பேரும் வந்து ரிஸ்வி அண்ட் ஸ்டப்ஸ் ரெண்டு பேரும் வந்து they really kind of they absorbed the pressure and they really played well after that. They were very calm and they played well because அவங்க ரெண்டு பேரும் அவுட் ஆயிருக்கலாம். அவங்கள நிறைய தடவை வந்து அவங்க ஷமி அண்ட் பிரின்ஸ் அண்ட் மோசின் கான் எல்லாம் they would have got some edges and then they had so many beatons and everything was happening, but still அவங்க வந்து they kind of held their nerves together and then they went on to win the game for their franchisee. So that was the reason why actually Delhi won. And இன்னைக்கு வந்து actually ரிஷப் பந்த் பாவம் வந்து he tried to come up in a new avatar of an opener to actually take advantage of the power play, but ana vandu it became an anti-climax. So he was unluckily run out actually this thing. So that's all for today. Thank you very much.